சார் என்னதான் அரசியல்ல நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருந்தாலும் வயநாட்டுல இந்த விஷயம் நடக்க போகுது அப்படிங்கறத முன்பே கணிச்சிருந்தோம் அப்படின்னு சொல்லி அமித்ஷா அவர்கள் சொல்லியிருக்காரு. என்னதான் சார் நடந்தது வயநாட்டுல? நள்ளிரவிலே ஒரு பாலத்தை அப்படியே வெள்ளம் அடித்து செல்கிறது. படகு போல ஒரு பாலம் மிதக்கிறது. தூங்கி கொண்டிருந்தவர்கள் எல்லாம் அந்த நிலச்சரிவிலே சிக்கி அந்த மண்மூடி அதன் மீது வெள்ள பெருக்கெடுத்து ஓடி மூச்சு திணறி அப்படியே சமாதியாகிறது போல. ஏன் முன்கூட்டியே எங்களுக்கு தெரியும் அப்படின்னு பொய் சொல்றாங்கிறது தெரியல. அமித்ஷா சொல்றாரு, நாங்க 7 நாளைக்கு முன்னாடியே எச்சரிக்கை விட்டோம் நாங்க அப்படிங்கிறாரு. பினராயி விஜயன் சொல்றாரு, நடந்த பின்புதான் எங்களுக்கு தகவல் தெரியும், எங்களுக்கு யாருக்குமே தெரியாதுங்கிறாரு. இந்த இயற்கை பேரிடருக்கு 10 ஆண்டு காலத்துக்கு முன்பே அரசாங்கத்திற்கு அவர்கள் அறிக்கை கொடுத்ததை கொஞ்சம் செவிமெடுத்திருந்தால் இந்த மாதிரி பேரிடர்களுக்கு வாய்ப்பு. அதாவது இயற்கை பேரிடர் சார்ந்த விஷயங்கள்ல அரசாங்கம் இன்னும் துரிதமாக செயல்படுவதற்கான முன்னேற்பாட்டு நடவடிக்கைகளை அப்படி ஒரு செட்டப்பே இல்லை. வணக்கம் சார். வணக்கம் சார். என்னதான் அரசியல்ல நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருந்தாலும் வயநாட்டுல இந்த விஷயம் நடக்க போகுது அப்படிங்கிறத முன்பே கணிச்சிருந்தோம் அப்படின்னு சொல்லி அமித்ஷா அவர்கள் சொல்லியிருக்காரு. என்னதான் சார் நடந்தது வயநாட்டுல? மக்கள் படுற கஷ்டத்தெல்லாம் பார்த்தா ஏத்துக்கவே முடியல சார். நிறைய பேர் குழந்தை இழந்து, நிறைய குழந்தைகள் தாய் தந்தையை இழந்து அங்க மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அங்க என்னதான் நடந்தது? எல்லாரும் நள்ளிரவிலே தூங்கி கொண்டிருந்த போது கடுமையான மழை பெய்து கொண்டே இருக்கிறது. ஏற்கனவே அதாவது மேக வெடிப்பு என்று சொல்வார்கள். அதிகமான கனமழை பொழிகிறது. வானிலை அறிக்கை கணித்ததில் இருந்து ஒரு 3 மடங்கு அதிகமான மழை, ஏறத்தாழ 500 சென்டிமீட்டர் என்று சொல்கிறார்கள். அவ்வளவு பெரிய கனமழை பெரும் மேக வெடிப்பிலே உருவாகி கரை புரண்டு வெள்ளம் ஓடுகிறது. நள்ளிரவிலே ஒரு பாலத்தை அப்படியே வெள்ளம் அடித்து செல்கிறது. ஒரு படகு போல ஒரு பாலம் மிதக்கிறது. தூங்கி கொண்டிருந்தவர்கள் எல்லாம் அந்த நிலச்சரிவிலே சிக்கி அந்த மண்மூடி அதன் மீது வெள்ள பெருக்கெடுத்து ஓடி மூச்சு திணறி அப்படியே சமாதியாகிறது போல மண்ணிலே புதைந்து விட்டார்கள். அரசாங்கம் இன்னும் பல பேரை தேடிக்கொண்டே இருக்கிறது. 200க்கும் மேற்பட்டவர்களுடைய மரணம். அது மட்டுமல்ல, பல பேருடைய உருவமே சிதைந்து இருக்கிறது. யார் என்று தெரியல. மொத்தம் இன்னைக்கு காலையில வரைக்கும் 267 பேருக்கு மேல சொல்லியிருக்காங்க சார். அதோட இப்படி ஒரு பெரிய மழை வரப்போகுது, இவ்வளவு பெரிய சீற்றம் ஏற்பட போகுதுன்னு கணிச்சிருப்பாங்கல்ல சார். இப்போ புயல் கரை கடக்க போகிறது, இவ்வளவு சென்டிமீட்டர் மழை வரப்போகுது, மக்கள் எல்லாம் வெளியே வரக்கூடாது, நிறைய விஷயங்கள் வெளியே சொல்லிடுவாங்க. இது ஏன் சார் இன்னும் சொல்லல? சுனாமி வருகிற போது யாராவது சொன்னாங்களா சார்? சுனாமி வேற மழை வேற இல்லை சார். இயற்கை பேரிடர்கள் எல்லாமே பருவநிலை மாற்றத்தால் நடக்கிற இயற்கை பேரிடர் தான். சுனாமி வந்தபோது யாராவது சொன்னார்களா? யாராவது நில அளவை கொண்டு இதை நான் அறிவிக்கிறேன் என்று யாராவது? சயின்ஸும் சொல்லலை. இந்த ஜோசியக்காரங்க உலகத்தில் நடக்க போறதுன்னா முன்னாடியே தெரியும்னு சொல்ற அந்த மாதிரியான ஏமாத்துக்காரங்களும் சொல்லலை. யாருக்குமே தெரியல. கொரோனா வந்தது எவனாவது சொன்னானா? ஒரு ஜோசியக்காரன் சொன்னானா? இல்லை. அப்போ நம்ம அறிவியல் பூர்வமாக பார்த்தாலுமே அறிவிப்பு இல்லை. ஆனால் சுனாமி வரப்போகிறது என்பதை பறவைகள் தெரிந்திருக்கிறது. பறவைகள் எல்லாம் கடலில் இருந்து எதிர் திசையிலே பறந்து கொண்டே இருக்கிறது. ஆடு மாடுகள் எல்லாம் எதிர் திசையிலே தப்பி ஓடி இருக்கிறது. எல்லா விலங்குகளுக்கும் பறவைகளுக்கும் சுனாமி வரப்போவது அதனுடைய உள்ளுணர்வின் வழியாக தெரிந்து கொண்டு அது தப்பி ஓடுகிறது. மனிதன் சொல்லி கொண்டிருக்கிறான், நமக்கெல்லாம் 6 அறிவு இருக்கிறது என்று. 5 அறிவு இருப்பதற்கு தெரிந்ததே சுனாமி வரப்போவது தெரிந்தது, 6 அறிவு கொண்டவனுக்கு தெரியவில்லை என்பதுதான் யதார்த்தம். அதே போலதான் இந்த நிலச்சரிவு நடக்கப் போகிறது என்பதை யாரும் முன்கூட்டி சொல்லவே இல்லை. இப்படி ஒரு ஏன் முன்கூட்டியே எங்களுக்கு தெரியும் அப்படின்னு பொய் சொல்றாங்கிறது தெரியல. அமித்ஷா சொல்றாரு, நாங்க 7 நாளைக்கு முன்னாடியே
எச்சரிக்கை விட்டோம் நாங்க அப்படிங்கிறாரு. பினராயி விஜயன் சொல்றாரு, நடந்த பின்பு தான் எங்களுக்கு தகவல் தெரியும், எங்களுக்கு யாருக்குமே தெரியாதுங்கிறாரு. ஆனால் உண்மை என்னவென்றால், ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பே மன்மோகன் சிங் காலத்திலேயே சுற்றுப்புற சூழலினுடைய ஆய்வாளர்கள்லாம் என்ன சொன்னான்னா, மிக மோசமான ஒரு நிலையை நம்ம அடைய போறோம் என்று 514 பக்கங்கள் கொண்ட ஆய்வறிக்கையை ஏற்கனவே சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள்லாம் கொடுத்திருக்கிறாங்க. முன்னாடியே கொடுத்திருக்காங்க. என்ன கொடுத்திருக்கிறாங்கன்னா, மேற்கு தொடர்ச்சி மலையில ஏறத்தாழ 9000 சதுர கிலோமீட்டருக்கு காடுகள் மொட்டையடிக்கப்பட்டு விட்டது. காடுகளை பூரா வெட்டிட்டா இங்க தோட்டம் வளர்க்குறான். என்ன தோட்டம் வளர்க்குறான்னா, தேயிலை தோட்டம் வளர்க்குறான். தேயிலை தோட்டத்தை பற்றி சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் என்ன சொல்றாங்க தெரியுமா? அது பார்ப்பதற்கு அது பசுமையாக இருக்கும், ஆனால் அது பசுமை பாலைவனங்கிறான். பசுமை நிறத்திலே இருக்கிற பாலைவனம். அந்த இடத்தை நீங்க காலி பண்ணிட்டீங்கிறான். 9000 சதுர அடி காடுகள் ஒரு பக்கம் அழிக்கப்பட்டது. மனிதன் என்ன செய்யறான்னா, ஒவ்வொரு இடத்துலையும் போய் உல்லாச வாழ்க்கைக்கு வந்து ரிசார்ட் கட்டுறான். கார்ப்பரேட் நிறுவனங்கள் என்ன செய்யறான்னா, டூரிஸ்ட் பிளேஸை மாத்துறான். அதுல லாபம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறான். காட்டுவாசிகளும் விலங்குகளும் மட்டும்தான் காட்டுக்கு சொந்தம். அந்த வாழ்விடத்தில் இருந்து பழங்குடியின மக்களை வந்து வெளியேற்றுறான். திடீர்னு ஊருக்குள்ள வந்து புலி வந்துருச்சு, சிங்கம் வந்துருச்சுன்னு சொல்றான், யானை வந்துருச்சுன்னு சொல்றான். உண்மை என்ன தெரியுமா? அது காட்டில அதனுடைய இருப்பிடத்துல தான் அது இருக்கிறது. அது இடத்துல போய் நம்ம வீட்டை கட்டிக்கிட்டு ரிசார்ட்டை கட்டிக்கிட்டு யானை வந்துருச்சுங்கிறான். யானை வராது, அது ஊருக்குள் வராது. காட்டை அழித்ததற்கான தண்டனையாக அது வருகிறது. இப்பொழுது இந்த இயற்கை பேரிடருக்கு 10 ஆண்டு காலத்துக்கு முன்பே அரசாங்கத்திற்கு வந்து அவர்கள் அறிக்கை கொடுத்ததை கொஞ்சம் செவிமடுத்திருந்தால் இந்த மாதிரி பேரிடர்களுக்கு வாய்ப்பு இல்லை. நீங்கள் காட்டை அழிக்கிற போது என்ன ஆகும்? அந்த மண் பிடிமானம் இருக்கு இல்லையா, அது வேர்களில் பிடிமானமாக இருக்கும். அதெல்லாம் இல்லைப்ப. அது நிலச்சரிவாக மாறி இருக்கிறது, பெரு வெள்ளமாக மாறி இருக்கு. பூரா ரொம்பவும் ஏழ்மையான தொழிலாளர்கள், தேயிலை தோட்ட தொழிலாளர்கள், வறுமைக்காக வந்து இந்த வாழ்க்கைக்காக போனவர்கள், தமிழ்நாட்டிலிருந்து பஞ்சம் முளைக்க போனவே பல பேர் வந்து வயநாட்டில் வந்து அங்கே போய் இருந்திருக்கான். மலையாளிகள் மட்டுமல்ல, தமிழர்களும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த நேரத்தில் தேசிய பேரிடராக இதை அறிவித்து மிகப்பெரிய அளவில் நிவாரணம் கொடுத்து அந்த மக்களை காப்பாற்றுவதற்கான முயற்சி மட்டும்தான் பேசணுமே தவிர, இதுக்கெல்லாம் காரணம் பினராயி விஜயங்கிற குற்றச்சாட்டு சொல்வதற்கான நேரம் அல்லது. அதற்கு உண்மையிலேயே அவர் காரணம் அல்ல. அது வந்து கணிக்க தவறிட்டார்கள் என்பதுதான் உண்மை. அவருக்கு வந்து அந்த அறிக்கை இல்லை. அதுதான் சார், எப்படி கணிக்க தவறுவாங்கன்னு தெரியல. அது என்ன செய்ய முடியும்? நம்ம போறோம், யாரும் இப்ப வந்து வானிலை அறிக்கையில சொல்றேன் இன்னைக்கு பயங்கரமான கனமழை பெய்யும் அப்படின்னு சொல்றேன். அன்னைக்கு வெயில் அடிக்குது. இன்னைக்கு வந்து மழையே பெய்யாது, வெப்பம் வந்து வெப்ப சலனமாக இருக்கிறதுங்கிறேன். அன்னைக்கு மழை குட்டி தீர்க்குது. பருவநிலை மாற்றம், உலகம் முழுக்க பருவநிலை மாற்றம் நடக்குது. கோடை காலத்துல கடுமையான மழை பெய்யுது. இதெல்லாம் நல்லதுக்கு கிடையாது. பருவநிலை மாற்றம் இருக்கு. இந்த இயற்கையை நாம் சீரழித்து விட்டதற்கான தண்டனையாக இயற்கை திருப்பி அடிக்கும் எப்பவுமே. நீங்க எப்படி நம்ம வந்து சென்னைக்குள்ள வெள்ளம் வரும்போது நம்ம அரசாங்கத்தை குறை சொன்னோம். உண்மை என்னன்னா, ஒவ்வொரு ஏரிக்குள்ளேயும் வீடு கட்டியிருக்கான். இயற்கையை நீங்கள் அழித்து விட்டு அதன் மீது நீங்கள் கட்டுமானம் செய்தீர்கள்னா அந்த கட்டுமானத்திற்கு இது மாதிரியான நிலச்சரிவுக்கு காரணமாக மாறுகிறது. இந்த பேராபத்து நீலகிரி மாவட்டத்திற்கு, அங்க இருக்கக்கூடிய மலைப்பிரதேசங்களுக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்ற அடுத்த எச்சரிக்கையும் விட்டுருக்காங்க. சார், இன்னொரு நீங்க சொன்னதெல்லாம் சரிதான் சார். மக்கள் வந்துட்டு ஏரிக்குள்ள போய் வீடு கட்டுறாங்க, காடு இருக்க இடத்துல போய் நம்ம போய் உட்கார்ந்துருக்கனால விலங்குகள் இங்க வந்தது எல்லாமே ஓகே சார். அது வயநாடுங்கிறது ஒரு மலை பொழிஞ்சுட்டு எப்பயுமே அது அங்கெல்லாம் வந்து மழை எப்போ வேணாலும் வரும் சார். இப்போ காலையில் வெயில் அடிக்க பார்த்தா மத்தியானம் மழை பெய்யும், அந்த மாதிரியான ஏரியா. அந்த ஏரியாவில் எப்படியுமே ஒரு அளவுக்கு மேலே மழை வந்துட்டே தான் இருந்திருக்கும். அந்த இடத்துல தண்ணியெல்லாம் தேங்க ஆரம்பிச்சோன்னா மக்களுக்கு ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்கலாம்ல சார், இந்த மாதிரி இந்த இடத்துல மழை தேக்கம் அதிகமாக இருக்கு. வந்து திடீர்னு ஒன்று இந்த கனமழை, அதுக்கு முன்னாடி மழை பெஞ்சிட்டு தானே சார் இருந்திருக்கு, திடீர்னு மழை வரல சார். இவ்வளவு பெரிய பேரிடரை யாரும் எதிர்பார்க்கல. அதாவது இயற்கை பேரிடர் சார்ந்த விஷயங்கள்ல அரசாங்கம் வந்து இன்னும் வந்து துரிதமாக செயல்படுவதற்கான முன்னேற்பாட்டு நடவடிக்கைகளை அப்படி ஒரு செட்டப்பே இல்லை. இப்போ என்றைக்காவது ஒரு நாள் தீப்பிடிக்க போகுதுங்கிறதுக்காக நிரந்தரமாக தீயணைப்பு நிலையம் வச்சிருக்கானா இல்லையா? எப்போவுமே வச்சிருக்கானா இல்லையா தீயணைப்பு நிலையம்? தீயணைப்பு நிலையம்னா டெய்லியாக தீப்பிடிச்சிருக்குது இல்லை. அந்த நேரத்துக்கு நம்ம தயார் பண்ண முடியாது. வைக்கோல் படப்பு பற்றி எரிந்ததற்கு பின்னால் போய் நம்ம அணைக்க முடியாது. அப்படி செகண்டில் அது எரிஞ்சு முடிஞ்சிடும். வைக்கோல் போர் எரிகிறது மாதிரி சில இடங்கள் எரிஞ்சிரும். அதனால தான் என்ன செய்யறதுன்னா, அதற்கு முன்கூட்டியான ஏற்பாடுகள் தீயணைப்பு நிலையங்கள் வந்து எல்லா இடத்துலையும் வச்சிருக்கிறாங்க. அதே போல இயற்கை பேரிடருக்கு வந்து துணை ராணுவம் வர வேண்டியிருக்கு. ஹெலிகாப்டர் வந்தா வயநாட்டில் வந்து ஹெலிகாப்டர் இறங்க முடியல, பூரா சகதியா இருக்கு. ஆம்புலன்ஸ் எல்லாம் சகதியில மாட்டிக்கிறது.
யாராலையும் காப்பாற்ற முடியாம அப்படி சகதி இப்படி சொன்னீங்க நீங்க, இந்த வார்த்தை சேராக இருக்கும் இடம், சகதியாக இருக்கும் இடம், ஒரு அளவுக்கு மேல மழை வந்துருச்சு, மக்களால அங்க இங்க நடமாட முடியல, வீட்டுக்குள்ளேயே தான் இருக்காங்க. அப்ப அந்த கவர்மெண்ட் போய் அவங்கள சேவ் பண்ணிருக்கணும் சார், இந்த இடத்துல இருக்காதீங்க, இந்த மாதிரி மழை வந்திருக்கு, இதுக்கு மேல ஏதாவது இருந்தா நீங்க உங்களால அறிவிப்பு பண்ணிருந்தா அவங்க வெளியேற்றி இருப்பாங்க. அதான் சொல்றேன். நம்ம ஊர்லயே ரெட் அலர்ட் எல்லாம் கொடுக்குறாங்கல்ல, மழை அதிகமா பொழிய போகுது, தாழ்வான பகுதியில வசி பள்ளிகளுக்கு விடுமுறை, எல்லாத்துக்கும் விடுமுறை செஞ்சிடறாங்க சார். அததான் கேக்குறேன், அந்த மாதிரி முன்னெச்சரிக்கை அங்க இல்ல, அதுக்கான அறிவிப்பு வரல. ஆனால் அறிவிப்பு வந்ததாக அமித்ஷா போன்றவர்கள் வந்து ஒரு பொய்யான காரணத்தை சொல்றாங்க. வயநாட்டுல தேர்தல் நடக்க போகுது, அதனால பாஜகவுக்கு ஒரு துண்டை போட்டு வச்சிடலாங்கிறதுக்கு இதை பயன்படுத்த பாக்குறாரு அவரு. பிரியங்கா காந்தி அங்க நிக்க போறாங்க, இதுக்குள்ளேயும் அரசு, இவ்வளவு மக்கள் இருந்தும் இதுக்குள்ளே அரசியல். சாவு வீட்டுல கூட அரசியல் செய்யறாங்கிறதான் உண்மை. மரண வீட்டுல கூட அரசியல் ஆதாயம் தேடுகிறார்கள் உண்மை. ஆனால் இதற்கு வந்து காடுகள் மொட்டையடிக்கப்பட்டதற்கு ஒரு நூற்றாண்டு கால தவறு இருக்கு. பிரிட்டிஷ்காரன் காலத்துல இருந்து காடுகள் வந்து முட்டையடிக்கப்பட்டிருக்கு. திடீர்னு வந்து அதுக்கு வந்து பினராயி விஜயனை வந்து எப்படி 2000 வருஷமா இருக்கிற சாதிக்கு வந்து எவனா சாதி ஆணவ படுகொலை பண்ணிட்டான்னா இப்ப இருக்க கவர்மெண்ட்டை சொல்றாங்க. ஆனா உண்மை என்னன்னா, ஜாதியை வந்து அரசாங்கங்கள் உருவாக்கல, ஜாதி ஏற்கனவே சமூக அமைப்புல இருக்கு. அதுல நடக்கிற முரண்பாடுகள்ல சில கொலைகள் நடக்கும்போது நம்ம எப்படி அரசை குற்றம் சொல்றோமோ அது மாதிரி தான் இதுவும். இது ஒரு நூற்றாண்டு காலமா பிரிட்டிஷ்காரன் காலத்துல செய்யப்பட்டது தேயிலை தோட்டங்கள். அவனுக்கு வெயில் தாங்காது, குளிர் பிரதேசத்துல வாழணும்னு அவன் ஆசைப்பட்டான். அதனால அவன் மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய பகுதிகளில் போய் தன்னுடைய கூடாரங்களை அமைத்தான். அவனுக்கு தேநீர் பழக்கம் இருந்துச்சு. நமக்கெல்லாம் டீ காபி குடிக்கிற பழக்கம் வந்து சாதாரணமா யாருக்குமே கிடையாது. பழைய வீடுகளில் கிராமங்கள்ல எல்லாம் நீச்ச தண்ணின்னு சொல்லி நீராகாரம், சோற்றுல இரவுல ஊற்றி வைத்த தண்ணீரை வந்து வடிகற்ற நீராகாரம்னு சொல்லக்கூடிய நீச்ச தண்ணிப்பான். கிராமத்துல நீராகாரம் தான் குடிப்பான், மோரு தான் குடிப்பான். தேநீர் வந்து பழக்கம் இல்லை. ஆனால் தேயிலைகளே வந்து அவங்க தான் வந்து அதெல்லாம் உருவாக்கினாங்க. அதாவது மனிதனால தோட்டம் தான் வளர்க்க முடியும், காடுகளை மனிதனால் வளர்க்க முடியாது. காடு இயற்கையாகவே வளரக்கூடியது. மனுஷன் என்ன செய்யறான்னா காட்டை பூரா அழிச்சிட்டு தோட்டம் போடுறான். இந்த கொடுமை தான் இயற்கை பேரிடராக பின்னால மாறுகிறது. சார் அதுக்கு அரசாங்கம் தானே சார் வந்து அனுமதிக்கு கையெழுத்து போறாங்க. இந்த இடத்துல நான் இதை பண்ண போறேன், இந்த இடத்துல நான் வீடு கட்ட போறேன்னா அரசாங்கம் பர்மிஷன் கொடுத்தா. அரசாங்கம் வந்து நம்ம ரெண்டு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கிறோம். அரசாங்கம்ங்கிறது பொதுமக்கள் சார்ந்தது. இப்போ நீங்க ஒரு இடத்துல போய் வந்து ஒரு குடிசையை போடுறீங்க ஒரு புறம்போக்கு நிலத்துல அப்படின்னு வச்சுங்க, நீங்க ஒரு கட்டத்துக்கு மேல என்ன செய்வீங்க, எனக்கு பட்டா கொடுங்க, எனக்கு மின்சார இணைப்பு கொடுங்கன்னு நீங்க கேட்பீங்க. அப்போ அரசாங்கம் போய் நீங்கள் வந்து அந்த மாதிரி புறம்போக்கு நிலத்திலேயோ ஒரு காட்டு பகுதியிலையோ போய் டென்ட் கோட்டை போடுறவங்கள வந்து அரசாங்கம் செய்யாது. மனிதர்கள் என்ன செய்வானா, கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு தான் அனுமதி தேவை. அதுக்கு வந்து அரசாங்கம் ஒத்துழைக்கிறதுங்கிறது உண்மை. தனிநபர்கள் வந்து அவனவனா போய் என்ன பண்ணுவான்னா சில ஏரியாக்களை வந்து கைப்பற்றிக்குவான். அப்படி தான் சென்னையில் பல புறநகரங்கள்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிந்த ஈசிஆர் போன்ற இடங்கள்லாம் ஐடி கம்பெனி வருவதற்கு முன்பு அங்கங்கே குடிசைகளை போட்டு சில பேர் வாழ்ந்தான். ஐடி கம்பெனி வரும்போது அவன் என்ன பண்ணா, மொத்தமாக வெளியேறு, நாங்கள் இங்கே கம்பெனி கட்ட போகிறோம், அதை கட்ட போகிறோம், கட்டடம் கட்ட போகிறோம் அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் அந்த லேண்டை அவங்களே விற்றாங்க, பட்டாளம் ரெடி பண்ணி. அப்படி நடந்திருக்கிறது. அதனால மக்களுக்கும், அதாவது அரசாங்கம் என்பதும் மக்கள் என்பதும் வேறு வேறு கிடையாது. அது நம்ம தவறாக புரிஞ்சுக்கணும். அரசாங்கங்கிறது ஏதோ நம்ம தலைக்கு மேலே ஏதோ ஒரு கத்தி தொங்குற மாதிரி கொஞ்சம் பேர் சொல்கிறான், அது உண்மை கிடையாது. நம்ம தான் திமுக, நம்ம தான் அதிமுக, நம்ம தான் காங்கிரஸ், நம்ம தான் பிஜேபி, எல்லாமே நம்மிடமிருந்து தான் புறப்படுகிறது. மக்களிடமிருந்து தான் எல்லா அதிகாரமும் பிறக்கிறது. மக்களுக்கு அதில் பங்கு இருக்கிறது. இயற்கையை அழிப்பதில் நமக்கும் ஒரு பங்கு இருக்கிறது. அதனால் இயற்கையை வந்து அதனுடைய நதியினுடைய போக்குகளை வந்து திருப்பி விடுறது, இப்படி பல விஷயங்கள் இருக்கிறது. அதையெல்லாம் வந்து சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் வந்து பல அறிக்கைகள் செய்திருக்கிறாங்க. அவங்களுடைய குரலை செவிமடுக்கல அரசு, மத்திய மாநில அரசுகள் வந்து அதை செவிமடுத்திருந்தால், இதற்கென்று திட்டங்கள் தீட்டி இருந்தால் இது போன்ற பேரிடர்களை தவிர்த்திருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பா சார், தொடர்ந்து பேசலாம். நன்றி சார்.